ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் லைஃப்பில் எல்லாருமே பீஸா, பர்கர், நூடுல்ஸ்னு போயிட்டுருக்கோம். அந்த வகையில் நம்ம வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி கொடுத்தோன்னா நம்ம குழந்தைங்க நல்லா ஹெல்த்தியான ஐட்டம் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச பனீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பனீர் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பவுலில் கர்ட் எடுத்துக்க போகிறோம். கர்ட் கூட காஷ்மீரி சில்லி அண்ட் சில்லி பவுடர், சால்ட்டு, கொஞ்சமாக ஜீரா பவுடர் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ரொம்ப வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம். இந்த கர்டில் இருக்கிற சோர்னஸே நமக்கு சரியாக இருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அரிசி மாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். அடுத்ததாக நல்லா கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த பன்னீர்லேயே ஆல்ரெடி கொஞ்சம் சால்ட் இருக்கும், அதனால் நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் அதனுடைய ஃப்ளேவர் எல்லாமே உள்ளே இறங்கும். யூஸ்வலாக நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்தோன்னா டப்பா குயிக்காக காலி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணியும் சாப்பிடுவாங்க. இப்போது அந்த பன்னீர் மேரினேட் ஆகிட்டு இருக்க சமயத்தில் நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். அடுத்ததாக ஆனியன் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக். ஜிஞ்சர் கார்லிக் வந்து நம்ம இங்கே க்ரஷ் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கோம், பேஸ்ட்டாக ஆட் பண்ணலை. கூடவே க்ரீன் சில்லியுமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணிட்டு உள்ளே ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக வெஜிடபிள்ஸ் கேரட், பீன்ஸ் அண்ட் கேபேஜ் அண்ட் கேப்சிகம் இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கிரேட் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். இது எல்லாமே நல்லா கிரேட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணுறதுனால குயிக்காகவே நமக்கு இது எல்லாமே பாயில் ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் மட்டுமே நம்ம பாயில் பண்ணுறதுக்காக லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். இதில் காரத்துக்கு நம்ம க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக நம்ம பெப்பர் ஆட் பண்ண போகிறோம். இது எல்லாமே நல்லாவே மிக்ஸ் ஆகி பாயில் ஆகிடுச்சு. மீன் டைம் நம்ம இந்த பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். பன்னீரை நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணாலும் சரி, ஒரு தவாவில் ஷாலோ ஃப்ரை பண்ணாலும் சரி, நான் இன்றைக்கி தோசை பேனில் ஆயில் விட்டு ரெடியாக வச்சுருக்கேன். இந்த பன்னீர் எல்லாத்தையுமே நம்ம அதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃபயரில் கொஞ்சம் நேரம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோம்னா நல்லா சூப்பராக அதுவே ஃப்ரை ஆகிடும். அதுக்குள்ளே நம்மளுடைய இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஓரளவு பாயில் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போது நம்ம இந்த ரைஸை ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸை கீ அண்ட் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு பாயில் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். இது கூடவே நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கிறதுனால போதுமான அளவு நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கே நம்ம முக்கியமான ஒரு பொருள் ஆரிகனோ, அந்த ஆரிகனோ நம்ம இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஆரிகனோ ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் பிடிக்கும் அப்படின்னா ஃபைனலாக நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸை கடையில் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா அவங்க இதில் அஜினமோட்டோ, வினிகர் அண்ட் சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வீட்லேயே சிம்பிளாக செஞ்சிட்ருக்கோம். இந்த மாதிரி செஞ்சாலுமே நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கிடைக்கும். இப்போது நம்மளுடைய இந்த பன்னீர் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஃபைனலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட் டைம் மிக்ஸ் பண்ணோன்னா பன்னீர் உடைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம இது எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு சர்வ் பண்ணிடலாம். நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அகெயின் நல்லா ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ் நல்லா ஹாட்டாக சூப்பராக இருக்கும். இதே மாதிரியான சிம்பிளான ரெசிபிஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.